அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல தலைவர் கொடுத்த கடிதத்தை எங்களுடைய தோழர்கள் ஒவ்வொரு கல்லூரி வாசலையும் போய் கொடுக்குறாங்க. அதுல என்ன இருக்கு? திமுகவை திட்டமா, முதல்வரை திட்டமா, துணை முதல்வர் திட்டமா, பாதுகாப்பு, நாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, உங்களுக்கு அரணாக நாங்க நிற்போம், அண்ணனாக நான் நிற்போம் எங்க தலைவர் சொல்றாரு. அதை கொண்டு போய் சேர்க்கிறோம். பொதுச் செயலாளர் உட்பட அந்த கடிதம் கொடுத்த அத்தனை பேரும் கைது பண்ணி உள்ள வச்சிட்டாங்க. மாநாடு நடக்கும்போது ஒரு 4 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூட்டு வந்து அங்கே வந்து குடிக்கிற மாதிரி செட்டப் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்டு மாநாட்டில் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மீடியா. இதெல்லாம் உங்க ஆளுங்க இல்லை, அவங்க தான். இது எல்லாமே வந்து திமுகவுடைய ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஒயின் ஷாப்பால் இளம் விதவைகள் அதிகமாகறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சரி செஞ்சிடும்னு சொன்னாங்களா இல்லையா? எத்தனை ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணீங்க? நீங்க வந்தா ஒயின் ஷாப் மூட முடியும்னு சொல்ல முடியுமா? என்ன மக்களுக்கு என்ன தேவையோ அதான் சொல்றேன். இப்ப நாங்கள் வரோன்னு சொல்றோம். வந்துட்டா ஒயின் ஷாப் மூட முடியும். பாருங்க, தேர்தல் அறிவிக்கும் போது பாருங்க, தேர்தல் அறிவிக்கையில பாருங்க. இப்ப இன்டர்வியூ தானே போயிட்டு இருக்கு, சொல்லுங்க. ஒயின் ஷாப் நான் மூடிறேன்னு சொல்றேன். ஏன் தலைவரோட நிலைப்பாடு அவர் சொல்லுவார். உங்களோட கொள்கை தானங்க, நீங்க சொல்லுங்க. ஒரு தொண்டனா இருந்து சொல்லுங்க, இணை செய்தி தொடர்பாளர் சொல்லுங்க. எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக டிக்ளேர் பண்ணிட்டு அரசியலுக்கு வந்தாங்க. பாஜக இருக்கிற கூட்டணியில கூட நீங்க போக மாட்டீங்க. நாங்க ஏங்க நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போனோம்? கன்ஃபார்ம். கொள்கை எதிரி எல்லாம் கூட்டணி வரும்போது இருக்காது. கொள்கை எதிரியோ அரசியல் எதிரியோ ஒரு காலமும் நாங்க கூட்டு சேர மாட்டோம். நாங்களும் சாதாரண குடும்பத்துல இருந்து தானங்க வரோம். நாங்க என்ன பார்ன் வித் சில்வர் ஸ்பூனா, இல்ல முதலமைச்சரோட மகனா பிறந்து உடனே துணை முதலமைச்சர் ஆகிட்டோமா? தலைவர் வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் தான். இப்போ உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், முக ஸ்டாலினா இருக்கட்டும், இவங்க எல்லாமே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் தான். அதே மாதிரி உங்க தலைவரையும் ஏத்துக்குங்க, அவரும் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் தான். டைரக்டரோட மகனா பிறந்தா பார்ன் வித் சில்வர் ஸ்பூனா? எனக்கு புரியலையே. அப்போ முதலமைச்சர் மகனா போனா பார்ன் வித் சில்வர், முதலமைச்சர் மகனா பிறந்து முதலமைச்சர் ஆகிறதானே நம்ம பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்றோம். அப்ப டைரக்டர் மகனா பிறந்து ஆக்டர் ஆகிறது என்ன பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் தானே? திறமை இருக்கணும்ல. 10 வருஷம் ஆட்சியில இல்லாத போது 2021 ஆட்சிக்கு வந்தாங்கன்னா மக்கள் ஏத்துக்கிட்டனால தான் வந்தாங்க. ஸ்டாலினை ஏத்துக்கிட்டாங்க, உதயநிதி ஏத்துக்கிட்டாங்களா? அது அடுத்த எலெக்ஷன்ல தெரிய போகுது. ஏத்துக்கிட்டாங்களா? அது தெரிய போகுது. என்ன திறமை இருக்குது, என்ன அரசியல் அறிவு இருக்குது, நாங்க எப்ப செய்யணும்னு தெரியும். எப்ப எங்க தலைவர் அறிவிக்கணுமோ அப்ப அறிவிப்பாரு. அறிவிக்கும் போது நீங்க பாருங்க. அறிவிக்கும் போது பனையூர்ல அறிவிப்பாங்க. இது என்ன பனையூர்னா என்ன அர்த்தம்? அது இது எந்த மாதிரியான ஒரு கேலி கிண்டலா இருக்கும்? இது அப்புறம் கேலி கிண்டல் இல்லைங்க. இப்ப நீங்க சொல்றீங்களா? பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்போர் தமிழக வெற்றி கழகத்தின் இணை செய்தி தொடர்பாளர் ரமேஷ் அவர்கள். வணக்கம் ரமேஷ். வணக்கம். தொடர்ந்து உங்களோட போராட்டங்களுக்கும் நீங்கள் நடத்துகிற மாநாடுகளுக்கும் அனுமதி மறுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து மற்ற கட்சிகள் நடத்துகிற மாநாட்டுக்கும் போராட்டங்களுக்கும் அனுமதி தரும்போது உங்களோட கட்சியை மட்டும் தனியாக டார்கெட் பண்ணி தூக்குறாங்களா, இல்லை விஜய் அவர்கள் கலந்து கொள்ள போகிற மாநாடை மட்டும் டார்கெட் பண்ணி இடம் தரக்கூடாதுன்னு ஒவ்வொரு இடத்தையும் கொண்டே வெளியே வைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் பண்ணுற பிளானா இல்லை அவங்க பண்ணுற பிளானா? நம்ம ஒவ்வொரு இடங்கள்லையும் மாநாட்டுக்கு நிலத்தேர்வு செய்யும் பொழுது, இல்லை வந்து கட்சியினுடைய விழாக்களுக்கு இடத்தேர்வு செய்யும் பொழுது அதனுடைய ஓனர்கள் திட்டமிட்டு மிரட்டப்படுகிறார்கள். அந்த நிலத்தினுடைய உரிமையாளர்களோ இல்லை இடத்தினுடைய உரிமையாளர்களோ இல்ல வந்து ஒரு ஹாலோடைய உரிமையாளர்களோ அவர்களுக்கு மேலிடத்திலிருந்து பிரஷர் வருது. உண்மையிலேயே பிரஷர் வருது. அதனால அவர்கள் வந்து அந்த இடத்தை கொடுப்பதற்கு தயங்குறாங்க, அவாய்ட் பண்றாங்க. அதனால ரொம்ப லிமிட்டடா நம்ம வந்து நமக்கு ரெகுலரா கிடைக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம அதை பண்ண வேண்டியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. நம்ம ஒவ்வொரு விழாக்கள் நடக்கும்போது அங்க இருக்கிறோம், அங்க நடைபெறக்கூடிய பணிகளை பார்க்கிறோம். ஒவ்வொரு விழாக்கள் பணி நடக்கும்போதே 1008 பிரச்சனை. கரண்ட் இருக்காது, கரண்ட்டை கட் பண்ணி விட்டுருவாங்க, வெளியில ஒரு கும்பலை வச்சு கூச்சல் போட சொல்லுவாங்க, இந்த வேலைகள் நடக்கும். கரண்ட் வந்து பொதுவாக நீங்கள் அதுக்குன்னு வந்து பொதுவாகவே தமிழ்நாட்டில் மின்வெட்டு இருக்குது. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க வெயில் காலம் வந்த உடனே. ஏன்னா கட்சியினுடைய பேச்சாளர்கள் அவங்க திமுக கட்சி பேச்சாளர் பேசும்போது மேடையில் கரண்ட் போகுது, அது வேற விஷயம். ஆனால் திட்டமிட்டு நாங்கள் விழாக்கான ஏற்பாடுகள் செய்யும் போது மின்வெட்டு நடக்குது. கும்பல்களை வந்து அங்கே இறக்கி விட்டுட்டு ஒரு 10 பேர் கொண்ட கும்பல் வந்து கூச்சல் போடுறது, பிரச்சனை பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து இதே இந்த போஸ் வெங்கட் ஐயா போல சில ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கூட்டு வந்து பேட்டி கொடுக்க வைக்கிறது. கட்சியில் வந்து நான் கட்சியில் இத்தனை வருஷமா இருந்தேன் அப்படின்னு பேட்டி கொடுத்து அதை வந்து எடுத்து போடுறது. மாநாடு நடக்கும்போது ஒரு 4 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூட்டு வந்து அங்கே வந்து குடிக்கிற மாதிரி செட்டப் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்டு மாநாட்டில் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மீடியா. இதெல்லாம் உங்க ஆளுங்க இல்லை, அவங்க தான். இது எல்லாமே வந்து திமுகவுடைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். ஆமா, தாவேகா துண்டை போட்டு வந்து நிக்கிறாங்க ஒயின் ஷாப்ல அப்படின்னு. ஜூனியர் ஆர்டிஸ்ட் இதெல்லாமே ஜூனியர் ஆர்டிஸ்ட். அவங்க அதாவது இதெல்லாம் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடும் அப்படின்னு நினைச்சு அவர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஐடியாவை கொடுக்கறது யாருன்னு நமக்கு தெரியல. முதல்ல இது போன்ற வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. திட்டமிட்டு இது போன்ற அடக்குமுறைகள் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம பரந்தூர் போகும்போதுமே மக்களை சந்திக்கணும், அந்த கிராமத்துக்குள்ள போய் மக்களை சந்திக்கணும் தலைவர் கேட்கும் பொழுது கிராமத்துக்குள்ள போகிறதுக்கு அனுமதி கிடையாதுன்ட்டாங்க. சொந்த நாட்டுல, சொந்த தமிழ் மாநிலத்துல, சொந்த ஒரு கிராம மக்களை வந்து தமிழ் மக்களை சந்திக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்க மாட்டாங்க. ஆனா அவர் நினைச்சா இறங்கி போயிருக்கலாம்ல. அதுதான் அவர் தெளிவா சொன்னாரு. நாங்க எல்லாமே சட்டத்தின் பால் நின்று செய்யணும்னு ஆசைப்படுறோம், சட்ட ரீதியிலாக நேர்மையாக செய்யணும்னு ஆசைப்படுறோம். நம்மளே வந்து மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமா மாறிடக்கூடாது, சட்டத்தை மீறணுன்ற முன்னுதாரணத்தை நம்மளே காமிச்சிடக்கூடாது அப்படின்றதுல மிக தெளிவா இருக்கிறாரு. ஆனா நீங்க தொடர்ந்து இதே வேலையை பண்ணிட்டு இருந்தா அதை மீறதுக்கு வழி கிடையாது எங்களுக்கு. ஏங்க, அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல தலைவர் கொடுத்த கடிதத்தை எங்களுடைய தோழர்கள் ஒவ்வொரு கல்லூரி வாசலையும் போய் கொடுக்குறாங்க. அதுல என்ன இருக்கு? திமுகவை திட்டமா, முதல்வரை திட்டமா, துணை முதல்வர் திட்டமா, பாதுகாப்பு, நாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, உங்களுக்கு அரணாக நாங்க நிற்போம், அண்ணனாக நான் நிற்போம் எங்க தலைவர் சொல்றாரு. அதை கொண்டு போய் சேர்க்கிறோம். பொதுச் செயலாளர் உட்பட அந்த கடிதம் கொடுத்த அத்தனை பேரும் கைது பண்ணி உள்ள வச்சிட்டாங்க. நேற்று நடந்த போராட்டத்துக்கு கூட கைது பண்ணி எக்கச்சக்கமான கைது நடக்குது. இவங்க சொல்ற இடத்துல தான் பண்ணணும்,
பப்ளிக் பார்க்கக்கூடிய இடத்துல இவங்க பண்ண விட மாட்டாங்க, ஒரு பொதுவான இடத்துல பண்ண விட மாட்டாங்க, எங்கேயாவது ஒரு முட்டுச்சந்திர காமிச்சு அங்கே போய் போராட்டம் பண்ணுங்கன்னுவாங்க. ஆனால் திமுக வந்து என்ன பண்ணாலும் வந்து அதற்கு, அதாவது மக்கள் நடமாடக்கூடிய பகுதிகளில் பள்ளி இருக்கும், பள்ளிவாசல் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கும், கோயில்கள் இருக்கும், அங்கே வைன் ஷாப் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க, அங்கே வைன் ஷாப் இருக்கும். அதற்கெல்லாம் இவங்க இந்த அரசாங்கத்தில் திறம்பட அனுமதி வந்து உடனே கிடச்சிடும். ஆனால் மக்கள் கூடக்கூடிய இடத்துல ஒரு போராட்டம் பண்ணுறோம், ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், ஆளுங்கட்சி எதிர்த்து பேசுனா அவங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க. மீறி பண்ணால் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி திருப்பி உள்ளே வச்சிருவாங்க. ஆனால் இவங்களுடைய ஓனர் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து ஸ்கூல் வாசலில், அரசு பள்ளி வாசலில் உட்காந்துக்கிட்டு மும்மொழி கொள்கை கையெழுத்து வாங்க, மாணவர்கள் கையை பிடிச்சி எழுதி கையெழுத்து போட்டே ஆகணும். இவங்களுக்கு அவங்க தான் ஓனர், உங்கள் தலைவர் சொன்ன மாதிரி. இல்லைன்னா எங்கள் சந்தேகம் இருக்குது, ஓனர் தாங்க. ஓகே, நீங்கள் இன்னும் சந்தேகத்தில் இருக்கீங்க, மக்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க திமுகவுடைய ஓனர் பாஜக தான்ட்டு. ஓகே, அப்போ பாஜக என்ன பண்ணுது, மாணவர்கள் நீங்க தான் ஓனர் கூட கூட்டணி போறதா மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு நம்ம சொல்றோம், மாநாட்டிலே சொல்லிட்டோம். சீமானே அவ்வளவு திட்டிட்டு இப்ப அவரே கூட்டணி போய் நிக்க, அது மாதிரி தான் சொன்னோம். நம்ம 10-11 மாதிரியோ மத்த கட்சி போலியோ லக்கேஜாவோ நாங்க இங்க வரல. நாங்க முதன்மை கொள்கை எதிரி பாஜக, எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக டிக்ளேர் பண்ணிட்டு அரசியல் வந்தோம். பாஜக இருக்கிற கூட்டணியில கூட நீங்க போக மாட்டீங்க. நாங்க ஏங்க நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போனோம்? கன்ஃபார்ம். நாங்க ஏன் நடுராத்திரி கூட கூட்டணி போக மாட்டீங்க? எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டோம். அப்புறம் அவங்கள கூட்டணி சேர்ப்பீங்களான்ற கேள்வியே லாஜிக் கிடையாது. அதாங்க சொல்றேன், இப்போ உங்க தலைமையில வர்றாங்க, இப்போ ஏடிஎம்கே கூட்டணிக்கு வர்றாங்க, அப்பனா நீங்க சேர்த்துக்கிறீங்களா மாட்டீங்களா? அது முதல்ல அவங்க சொல்ல, இல்ல அதான் சொல்றேன், இப்போ வர்றேன்னு சொல்லிட்டாங்கப்பா, நீங்க சேர்த்துக்கிறீங்களா மாட்டீங்களா? நீங்க பதில் எதிர்பார்க்கறீங்க, அதை முதல்ல அவங்க கிட்ட போய் கேளுங்க. நீங்க தாவேகா கூட கூட்டணி போறீங்களா, கூட்டணி போக போறீங்களா, அந்த ஐடியா இருக்குதா முதல்ல நீங்க அவங்க கிட்ட கேளுங்க. இல்லாத ஒரு விஷயத்துக்கு நாங்க ஏன் பதில் சொல்லணும்? சப்போஸ் நடந்துருச்சுன்னா அப்ப பாஜக வந்தா சேர்த்துக்க மாட்டீங்களா? பாத்துக்கலாங்க. கொள்கை எதிரி எல்லாம் கூட்டணி வரும்போது இருக்காது. கொள்கை எதிரியோ அரசியல் எதிரியோ ஒரு காலமும் நாங்க கூட்டு சேர மாட்டோம். நாங்க அதுல தெளிவா இருக்கிறோம். தெளிவா இருக்கிறோம். எங்களுடைய நிலைப்பாட்டுல நாங்க வந்து இந்த ஆளுகின்ற திமுக போல வந்து ஏற்கனவே ஒரு தடவை கூட்டணி வச்சுட்டு இப்ப நாங்க எதிர்க்கிறோம், ஏற்கனவே நாங்க கருப்புலன்னு காட்டுவோம், இப்ப அதான் சொல்றேன். நம்ம கொள்கை எதிரி அரசியல் எதிரி என்ன வேணா சொல்லலாம், கூட்டணின்னு வரும்போது உங்களுக்கு வந்து வாக்கு அரசியல் ஒரே கூட்டணி மக்கள் தாங்க. மக்கள், நாங்க மக்கள் கூட்டணி நம்பி தான் இருக்கோம். எங்களுடைய பலம் மக்கள் தான், எங்களுடைய வியூகம் மக்கள் தான். அதுதான் கேட்குறேன். இப்படி நீ பேசுறீங்கல்ல, எங்களோட ஒரே கூட்டணி மக்கள், புயலா வருவோம், அது இதெல்லாம் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றீங்களா, இல்லை இன்டர்வியூக்காக, இல்லை மற்ற மேடைகளில் பேசும்போது சரி, அந்த தாவேகா தொண்டர்கள் பேசும்போதும் தாவேகா தலைவர் பேசும்போதும் அந்த டைலாக் இருக்குல்ல, அது உங்களுக்கு எழுதி கொடுக்குற டீம் இருக்குன்னு ஒன்று சொல்றாங்களே, அது உண்மையா? ஏன்னா அந்த மாதிரி தான் ஸ்பீச் வருது. அப்படி ஒரு டீமை நீங்க காமிச்சிட்டீங்கன்னா, அப்படிதான் வந்து நாங்களாம் எழுதி கொடுத்து தான் பேசுறோம் அப்படின்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா, இப்போ நானும் அண்ணன் ராஜ்மோகன் பேசுறாரு, லோயலாமணி பேசுறாரு, தலைவர் பேசுறாரு, பொதுச் செயலாளர் பேசுறாரு, எல்லாரும் மக்களோட மக்களா நின்று அந்த மக்களுடைய பிரச்சனையை தான் நாங்கள் மேடைகளில் பிரதிபலிக்கிறோம். ஓகே, இப்போ நீங்க இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க, ஏன்னா நீங்க கொஸ்டின் என்ற முன்னாடி கொடுத்துட்டீங்களா? அப்போ இல்ல நீங்க கேட்குற கேள்விக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் நான். அப்புறம் எப்படி ப்ரிப்பேர்னஸ் ஆகும் இது? இல்ல அதான் சொல்றேன், டைலாக்ஸ் இருக்குல்ல, மக்களோட மக்களா நின்று அந்த மக்கள் பிரச்சனைகளை நின்று பார்த்து அந்த மக்களோட மக்களா நாங்களும் அந்த பிரச்சனையை அனுபவிக்கிறோம். நேத்தெல்லாம் ஒரே நாள்ல என் வீட்லயே 3 மணி நேரம் கரண்ட் கட்டு, 3 தடவை கரண்ட் கட்டில் தான் உட்காந்து நாங்கள் வேலை பார்க்குறோம். அப்போ இந்த பிரச்சனைகளை நாங்கள் அனுபவிக்கிறதுனால அதை வெளியில் வந்து சொல்கிறோம். மக்கள் நாங்களும் சாதாரண குடும்பத்தை இருந்தால் நாங்கள் வரோம். நாங்கள் என்ன பார்ன் வித் சில்வர் ஸ்பூனா, இல்லை முதலமைச்சரோட மகனாக பிறந்து உடனே துணை முதலமைச்சர் ஆகிட்டோமா, இல்லை எம்எல்ஏ மகனாக பிறந்து மினிஸ்டர் ஆகிட்டோமா? நாங்கள் அப்படி வரலையே. நாங்கள் சாதாரண குடும்பத்திலேருந்து வரோம். எங்கள் தலைவர் எங்களை மேலே ஏற்றி அழகு பார்க்குறாரு. அப்படி தலைவர் வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், தலைவர் வந்து ஒரு டைரக்டருடைய மகனாக பிறந்துட்டதுனாலே அவர் வந்து நடிப்பு திறமை வந்துருமா அவருக்கு? இல்லை அதான் சொல்கிறேன், அவர் பிறந்த வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். தலைவர் பிறக்கும் பொழுது அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, திரு எஸ்சி அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காருன்றதை அவர் பல இடங்களில் பேட்டி கொடுத்திருக்காரு. அப்புறம் எங்க பார்ன் வித் சில்வர் ஸ்பூனு? நீங்க தமிழ்நாட்டையே வந்து சூறையாடி ஒட்டுமொத்த சொத்துக்களும் இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கிட்ட இருக்கு. அப்படி பிறந்தாதாங்க பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். இல்ல அது இல்லைன்னு சொல்ல, அவங்க பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் தான். அது உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், முக ஸ்டாலினா இருக்கட்டும், இவங்க எல்லாமே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் தான். அதே மாதிரி உங்க தலைவரையும் ஏத்துக்குங்க, அவரும் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் தான். டைரக்டரோட மகனா பிறந்தா பார்ன் வித் சில்வர் ஸ்பூனா? எனக்கு புரியலையே. அப்ப முதலமைச்சர் மகனா போனா பார்ன் வித் சில்வர், முதலமைச்சர் மகனா பிறந்து முதலமைச்சர் ஆகிறதானே நம்ம பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்றோம். அப்ப டைரக்டர் மகனா பிறந்து ஆக்டர் ஆகிறது என்ன பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் தானே? திறமை இருக்கணும்ல, அந்த திறமை இருக்கணும்ல, அந்த திறமை இருந்தா தான் நாங்க வர முடியும். இன்னைக்கு அவர் சரிவர நடிக்கல, அது மாதிரி முக ஸ்டாலின் அவர்கள் போட்டிட்டு தான் வந்திருக்காங்க. இன்றைக்கு சரிவர நடிக்கலனா, மக்கள் ஏத்துக்கலனா இந்த உச்சத்துக்கு வர முடியுமா? 10 வருஷம் ஆட்சியில இல்லாத போது 2021 ஆட்சிக்கு வந்தாங்கன்னா மக்கள் ஏத்துக்கிட்டனால தான் வந்தாங்க. முக ஸ்டாலினை ஏத்துக்கிட்டாங்க, உதயநிதி ஏத்துக்கிட்டாங்களா? அது அடுத்த எலெக்ஷன்ல தெரிய போகுது. ஏத்துக்கிட்டாங்களா? அது தெரிய போகுது. என்ன திறமை இருக்குது, என்ன அரசியல் அறிவு இருக்குது, என்ன வந்து மக்களுக்காக போராடிட்டாங்க, என்ன மக்கள் பணி செஞ்சுட்டாங்க? எங்க தலைவர் நடிக்கலன்னா நீங்க மக்கள் ஏத்துப்பாங்களா? இவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்களா? உச்சத்துல இருப்பாரா? திறமை இருக்கிறதுனால, அந்த திறமையை வளர்த்துக்கிட்டதுனால, அதனாலதான் அவர் நீங்க அந்த இடத்துல இருக்காரு. டைரக்டர் மகனா பிறந்தனாலே அவர் இந்த இடத்துல இல்ல. ஆனா நீங்க முதலமைச்சரின் மகனா பிறந்த ஒரே காரணத்துக்காக தான் நீங்க துணை முதலமைச்சரா இருக்கீங்க. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. மக்கள் அந்த வித்தியாசத்தை தெளிவா புரிஞ்சுட்டு இருக்காங்க. சினிமான்றது தொழில், அரசியல்ன்றது சர்வீஸ். சினிமான்றது தொழில்,
தொழில் வேற, அரசியல்ன்றது சர்வீஸ், மக்கள் பணத்தை எடுத்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ற இடத்துக்கு நீங்க வரீங்க. அப்ப அதற்கான விஷயம் என்ன உங்ககிட்ட இருக்கு, என்ன ஸ்டஃப் இருக்கு உங்ககிட்ட? இது எல்லாத்துக்குமே 2026 தான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். 2026 சப்போஸ் 2026ல உங்களுக்கு ஒரு வெற்றி முகம் வந்தாலும் அதுக்கான வெளிப்பாடு எப்படி இருக்கும், ஒரு தோல்வி முகம் வந்தாலும் அதுக்கான வெளிப்பாடு எப்படி இருக்கும்? அரசியல் அப்படின்றது வந்து வெற்றி தோல்வி மட்டும் கிடையாது. அனுபவம் கொண்ட கொள்கையில நின்று எந்த மக்களுக்காக வந்தோமோ அந்த மக்களுக்காக அனுதினமும் நிற்கிறது தான் அரசியல். ஓகே. வெறும் தேர்தல் வெற்றி தோல்வி மட்டுமே அரசியல் கிடையாது. தினம் தினம் மக்களுக்காக உணர்வுபூர்வமாக மக்களோட நிக்கிறது தான் அரசியல். அப்படின்னா திராவிட கழகமா மாறிடலாம்ல? எப்படி அவங்க என்ன உணர்வுபூர்வமா மக்களோட நின்றாங்க? இல்ல அத போராட்டங்கள் நடத்த அவங்க பாட்டுக்கு ஒரு போக்குல போறாங்கல்ல. திராவிட கழகம் மக்கள் உணர்வுபூர்வமா நிக்கலையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற இன்னைக்கு இருக்கிற திராவிட கழகம் இதுக்கு முன்னாடி நீங்க திரும்ப திரும்ப திமுக மாதிரி தாத்தா காலத்து அரசியல் தாத்தா காலத்துக்கு போன திமுக 4 வருஷத்துக்கு முன்னாடி போங்க. திராவிட கழகம் இதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா காலகட்டத்தில் இதே திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டு வாசல்ல, திராவிடர் கழகத்தை சொல்றேன், அதாவது ஆட்சி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா மக்களோட போராட்டங்களோ நிக்கிற திராவிடர் கழகம் மாதிரி இருந்திரலாமே. திராவிடர் கழகம் வந்து சமூக நீதி பேசுது, கரெக்ட்டுங்களா? பெரியார் ஐயாவுடைய வழியில சமூக நீதி பேசுது. பெரியார் ஐயா இந்த சமூக நீதிக்காக எவ்வளவு போராடி இருக்காருன்னு நமக்கு தெரியும். ஏற்றத்தாழ்வுகளை கலையை எவ்வளவு போராடி இருக்காருன்னு தெரியும். அடக்கு ஒருமுறை கலையை எவ்வளவு போராடி இருக்காருன்னு தெரியும். திராவிட கழகம் செயல்படுதுன்னு சொல்றீங்க. வேங்கை வயல்ல குடிநீர் தொட்டியில மலத்தை கலந்து அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு அவ்வளவு போராடி அந்த மக்களுக்கான நீதி கிடைக்காம, சரி நீதி விடுங்க, அது கூட இவங்க எதிர்பார்க்க முடியாது. அந்த மக்களை போய் சென்று சந்திக்காத ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, ஒரு துணை முதலமைச்சர் இருக்காரு. அவங்களுக்கு ஆதரவா வெளியில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு என்ன உங்களுக்கு மக்கள் உணர்வு? பேசிட்டு இருக்கீங்கன்னு என்ன எல்லாரையும் சேர்த்து திராவிடர் கழகம் சொல்லுவேனா? அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கு. திராவிடர் கழகத்தை நான் சொல்றேன். ஓகே ஓகே. அப்ப நீங்க அவர்களுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு தெரியுறீங்க. அப்ப என்ன உணர்வு இருக்கு உங்களுக்கு? என்ன மக்கள் உணர்வு இருக்கு? பெரியார் பேரை வச்சதுனால உணர்வு வராதுங்க. பெரியார் வழியில் செயல்படணும், அப்போதான் உணர்வு இருக்கும். ஏன் அந்த உணர்வு இல்லை? ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கும் கிடையாது. போன தேர்தலுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? குடும்பத்தோட வீட்டு வாசலில் நின்று கருப்பு கொடி பிடிச்சி ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணுன்னு சொன்னாங்களா இல்லையா? 2016 தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க? நாங்கள் வந்தோம்னா உடனடியாக ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிடுவோம்னு சொன்னாங்களா இல்லையா? ஒயின் ஷாப்பால் இளம் விதவைகள் அதிகமாகறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சரி செஞ்சிடுவோம்னு சொன்னாங்களா இல்லையா? எத்தனை ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணீங்க? எத்தனை இளம் விதவைகளை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க? கருப்பு கொடி பிடிச்சி போராட்டம் பண்ணீங்களே ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வளர்த்துக்கிட்டுல இருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டுக்காண்டு வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தொலைநோக்கு பார்வையோட நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. அந்த கருப்பு கொடின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகத்தில் உங்களோட நிர்வாகி ஒருத்தவங்க வந்து அந்த இலவசங்களை பற்றி, ப்ரிவிலேஜ் அந்த விஷயங்களை பற்றி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதாவது இது நாங்கள் கேட்டோமா, இது பண்ணோமா அப்படின்றது உங்களோட பார்வைக்கு அது எப்படி இருந்துச்சு? அது சரின்னு நினைக்கிறேன். ஆனால் பயங்கர மீம் மெட்டீரியல் ஆச்சு. என்ன அப்படின்னா ப்ரிவிலேஜ் அப்படின்றது அது கடைநிலையிலேருந்து வந்தவங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் வந்து ஒரு சொகுசாக வாழ்ந்துட்டு அது உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒன்றாச்சு. நீங்கள் சொல்லுங்கள், அது எப்படி பார்க்குறீங்க? கட்சியினுடைய அத்தனை தொண்டர்களுமே கடைநிலையிலேருந்து வந்தவங்க தான். இலவசங்களை எதிர்க்கிறோம் அப்படின்னா நாங்கள் ஒட்டுமொத்தமாக இலவசங்களையே வந்து எதிர்த்துட்டோம், இதற்கு முன்னாடி கொண்டு வந்து அத்தனை திட்டங்களையும் நாங்கள் எதிர்த்து பேசிட்டோம். நம்ம அந்த வகையில் என்றைக்குமே நம்ம நின்னது கிடையாது. ஓகே. தேர்தல் காலத்தில் தேர்தலுக்காக மக்களை வந்து கேன்வாஸ் செய்யக்கூடிய வேலையாக செய்யக்கூடிய இலவசங்களை நம்ம வேண்டாம்னு சொல்கிறோம். இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டுடைய கடன் அதிகரிச்சிருக்கு. இந்தியாவிலே டாப் மாநிலங்களில் ஒன்றா தமிழ்நாட்டில் இருக்குது கடன் வாங்கியிருக்கக்கூடிய இடத்துல. நம்ம ஜிடிபி படி நம்ம 28.8 வாங்கலாம், நம்ம 26.7 வாங்கியிருக்கிறோம். கடன் இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல, அது பொதுமக்களுக்கு எத்தனை பேர் நீங்க பலன் அடைஞ்சிருக்கு தானே முக்கியம். கடைக்கோடியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு, ஏழை எளிய மக்கள் பயனடைஞ்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம பார்க்கணும். நம்ம வந்து அறிவார்ந்து ஐஏஎஸ் கலெக்டர் மாதிரி டேட்டா பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அங்க விவசாயத்துல கூலி தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விவசாயம் பண்றவங்க கடன் நாட்டில் அதிகமா இருக்கு, அவ்வளோ. அப்ப தமிழ்நாட்டுடைய கடன் அதிகரிச்சிருக்குது. நீங்க இந்த நேரத்துல வந்து நான் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. ஆனா 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 ரூபாய் ஒயின் ஷாப்ல வாங்கிறீங்களா ஒரு குடும்பத்துல இருந்தோம்? மாச சம்பளத்தை மொத்தமும் ஒயின் ஷாப்புக்கு போயிருது. நீங்க வந்தா ஒயின் ஷாப் மூட முடியும்னு சொல்ல முடியுமா? எங்க மக்களுக்கு என்ன தேவையோ அதான் சொல்றேன். இப்ப நாங்க வரேன்னு சொல்றோம். வந்துட்டா ஒயின் ஷாப் மூட முடியும். உங்களால சொல்ல தேர்தல் அறிவிக்கும் போது பாருங்க, நீங்க தேர்தல் அறிவிக்கையில பாருங்க, இப்ப இன்டர்வியூ தானே போயிட்டு இருக்கு, சொல்லுங்க ஒயின் ஷாப் நான் மூடிறேன்னு சொல்றேன். ஏன் தலைவரோட நிலைப்பாடு அவர் சொல்லுவாரு. உங்களோட கொள்கை தானங்க, நீங்க சொல்லுங்க, ஒரு தொண்டனா இருந்து சொல்லுங்க, இணை செய்தி தொடர்பாளர் சொல்லுங்க. நான் சொல்றேங்க, என்னுடைய விருப்பம் ஒயின் ஷாப் இருக்கக்கூடாது. அதை எங்க தலைவர் செய்வார்னு நம்பிக்கை எனக்கு சொல்றேன். நீங்க பாச்சி என்னுடைய விருப்பம் தான் சொல்ல முடியும். தலைவருக்கு நான் கமிட்மெண்ட் கொடுக்க முடியுமா? ஆனா செய்வார் அப்படின்ற நம்பிக்கை நான். ஒரு அரசாங்கமே இந்த ஒயின் ஷாப் வச்சு ஓரளவு, அதாவது ஒரு வருமானத்துல இயங்கிட்டு இருக்கின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துல இதுக்கு முன்னாடி வந்து ஆட்சியாளர்கள் மாத்திரேன்னு சொல்லிட்டு, ஆனா அரசாங்கத்தோட ஒரு கஜானா வந்து ஒயின் ஷாப்பா இருக்குது. அப்படின்ற பட்சத்துல இப்ப நீங்க வந்துட்டு நான் அதை உடைப்பேன்னு சொல்ல முடியும். அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்பொழுது, கலைஞர் அவர்கள் இருக்கும்போது தேர்தலை சந்திக்கிறாங்க. இவங்க ஒரே கையெழுத்துல ஒயின் ஷாப்பை மூடுறாங்க. அவங்க படிப்படியா மூடுறாங்க. மக்கள் படிப்படியா மூடுறேன்னு சொன்னா அவங்களுக்கு வாக்களிச்சு ஜெயிக்க வச்சாங்க. அவங்க அட்லீஸ்ட் 500 கடையா குறைச்சாங்களா இல்லையா?
நீங்க இன்னைக்கு வரைக்கும் ஏன் குறைக்கல? அவங்க மெயின்ல இருக்க கடைகளை மட்டும் வச்சுட்டு மற்ற கடையில அட்லீஸ்ட் க்ளோஸ் பண்ணாங்கல்ல. நீங்க அந்த அளவுக்காவது முயற்சி எடுத்தீங்களா? இன்னைக்கு ஒரு ஊர்ல 3 பள்ளிக்கூடம் இருக்குன்னா 6 ஒயின் ஷாப் இருக்கு. நம்ம எங்க தலைவர்கிட்ட நாங்க சொல்லுவோம், எங்க தலைவர் அதை செய்வாரு, நாங்க நம்பிக்கை தெரிவிக்கிறோம். உங்களோட தனிப்பட்ட நிலைப்பாடு. என்னோட தனிப்பட்ட நிலைப்பாடு நான் சொல்றேன், ஒயின் ஷாப் இருக்கக்கூடாது, மக்களை குடிக்க வைக்கக்கூடாது, படிக்க வைக்கணும் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எங்க தலைவர் அதை செய்வாருன்னு நம்பிக்கையை நாங்க வெளிப்படுத்துறோம். நான் என்ன சொல்றேன், நீங்க இப்ப ஆட்சிக்கு வர்றீங்க வரலன்றது மேட்டர் இல்ல. ஆனா இப்ப பொதுவா தானே இருக்கிறீங்க, தைரியமா சொல்ல வேண்டிய நாங்க வந்து ஒயின் ஷாப் மூடுறோம், அது ஏன் சொல்ல மாட்டீங்க? எல்லாத்தையும் யார் அறிவிக்கிறாங்கன்னு ஒண்ணு இருக்கு, எல்லாத்தையும் யார் மக்கள்கிட்ட சொல்றாங்கன்னு ஒண்ணு இருக்குது, எந்த மேடையில எதை பேசுறோம்னு ஒண்ணு இருக்குது. ஒரு கொள்கையை தெரிவிக்கிறோம்னா அதுக்குன்னு ஒரு மாநாடு போட்டு ஒரு மேடை போட்டு கொள்கையை சொன்னாதான் அது மக்கள்கிட்ட போய் சென்றடையும். அது மாதிரி எதை எந்த நேரத்தில் சொன்னா எங்க தலைவருக்கு தெரியும். கண்டிப்பாக. ஓகேங்களா? நம்ம வந்து தினசரி என்ன செய்யறோம், நாங்க என்ன திட்டம் பண்ணிட்டு இருக்கோம், மக்களுக்கு என்ன செய்ய போறோம்ன்ற தினசரி கொண்டு போய் அறிவாலய வாசல் வைக்க முடியுமா? தினசரி கொண்டு போய் கமலாலய வாசல் வைக்க முடியுமா? அது எங்க வேலை கிடையாது. நாங்க எப்ப செய்யணும்னு தெரியும், எப்ப எங்க தலைவர் அறிவிக்கணுமோ அப்ப அறிவிப்பாரு. அறிவிக்கும் போது நீங்க பாருங்க. அறிவிக்கும் போது பனையூர்ல அறிவிப்பாங்க. பனையூர்ல எங்க அறிவிச்சிட்டு இருக்காரு? இல்ல இப்போதைக்கு இதை இங்க மாநாட்டுக்கு உங்களுக்கு இடம் கிடைக்கல, தொடர்ந்து பனையூர்ல தான் தொடர்ந்து. எப்படி மாநாடு பனையூருக்குள்ள வந்து நடத்துறோம்? இல்ல நீங்க தான் சொன்னீங்க இல்லங்க, இங்க இருக்கிற எல்லா இடங்களும் எல்லா இதுவும் எங்களுக்கு வந்து மிரட்டப்படுது, அதனாலதான் ஈஸியா அப்படி முயற்சி பண்ணி தான் ஒவ்வொரு இடங்களா தேடி கண்டுபிடிச்சு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அங்க கூடிய மக்கள்கிட்ட பேசி நாங்க நடத்துறோம். நாங்க எவ்வளவு கஷ்டப்படாலும் அதை நாங்க நடத்துறோம் இருக்கோம். இது என்ன பனையூர்னா என்ன அர்த்தம்? அது இது எந்த மாதிரியான ஒரு கேலி கிண்டலா இருக்கும்? இது அப்புறம் கேலி கிண்டல் இல்லைங்க. இப்ப நீங்க சொல்றீங்களா அறிவாலயம் கமலாலயம் அப்படின்னு சொல்லும் போது உங்க மேல வைக்கிற அந்த அதான் உங்க மேல வைக்கிற ஒரு கருத்தே அதான் என்ன சொல்றாங்கன்னா பனையூர் அரசியல் சொல்றாங்க. இது வரைக்கும் உங்களோட தொண்டர்கள் யாருமே வந்து வெளியே வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்ல மாட்டீங்க. ஏன் அதை எதிர்த்து பேச மாட்டீங்க? நாங்க ஏன் சொல்லாம இருக்க, பேசிக்கிட்டு தான் இருக்கோம். பனையூர் அரசியல்னு பேசுறீங்களா? முதல்ல கோபாலபுரம் அரசியல பேசுவோம். கோபாலபுரத்தின் குடும்பம் மட்டும்தான் ஆட்சியில் இருக்கணுமா? கோபாலபுரத்தின் வாரிசுகள் மட்டும்தான் முதலமைச்சர் ஆகணுமா? இதை பத்தி பேசுங்க. ஏன் பேச மாட்டோம்? ஏன் கேள்வி கேட்க மாட்டோம்? திமுக ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்றீங்களா? ஒர்க் ஃபார் ஃபேமிலின்றத பேசுங்க. பாலிடிக்ஸ் ஃபார் ஃபேமிலி பண்றத பேசுங்க. இல்லை அதான் சொல்கிறேன், ஒரு திமுக காரங்க வந்தால் திமுக மேலே இருக்க விமர்சனம் வைப்போம், ஒரு தாவைக்கா காரங்க வந்தால் தாவைக்கா மேலே இருக்க விமர்சனம் வைக்கிறோம். உங்கள் மேலே மட்டும் இருக்க விமர்சனம் வைக்கிறேன்னா இல்லை இல்லை அவங்க வச்சிருக்க விமர்சனம் எடுத்துட்டு வரேனே தவிர அதுவே விமர்சனம் கிடையாது. அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காங்க, அவதூறு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன இவ்வளவு தூரம் நீங்க மேடைக்கு மேடை போட்டு எங்க தலைவரை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்து ஏன் நீங்க தான் பனையூர்லயே அரசியல் பண்றாருன்னு சொல்றீங்கல்ல, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாருன்னு சொல்றீங்க. ஏன் பயப்படுறீங்க? நீங்க 70 வருஷம் ஆலமர கட்சி தானே, தாத்தா காலத்து கட்சி தானே, ஏன் பயப்படுறீங்க? மிஸ்ஸாவியே பார்த்தேன்னு சொல்றீங்கல்ல, இடி ரைட் வந்தா கூட தொட்டு பாரு தூக்கி பாருன்னு பேசுறீங்கல்ல. அப்ப இவ்வளவு விமர்சனம் வச்சு ஏன் பயப்படுறீங்க? எங்களை பார்த்து ஏன் ஒடுக்குறீங்க? ஏன் அடக்குறீங்க? அப்ப இது அவதூறு தானே, இது இழிவு பேசுறது தானே. வேற வழி இல்லாம ஜூனியர் ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டிய வேலை நீங்களும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கட்சியினுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்ல இருந்து கீழே இருக்கிற ஆபாச பேச்சாளர்கள் வரைக்கும் இன்றைக்கு ஒருமையில பேசுறது, ஆபாசமா பேசுறது, இழிவா பேசுறது, பொய் பேசுறது சுத்திக்கிட்டு இருக்காங்க மேடைக்கு மேடை. ஏன் இவ்வளவு பயம் வருது? அதை சொல்றேன், பனையூர்ல அரசியல் பண்ணான்னு சொல்லி ஏன் பயம் வருது? நீங்க இப்ப வந்து உங்களோட தலைவரோட சரி பொதுச் செயலாளர் சரி கலந்து உரையாடுவீங்க, என்னைக்காவது மற்றவர்கள் பேசுற ஒரு கருத்தை பத்தி பேசுறீங்களா? மத்தவங்க நம்மளை இப்படி விமர்சனம் பண்றாங்கன்றத பத்தி ஏதாவது பதில் சொல்லிருக்காங்க? எல்லாமே தெரியுமா? எல்லாமே தலைவருக்கு தெரியுங்க, எல்லாமே தலைவர். அதுக்கு நம்ம பதில் என்ன உங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவாரு, ஷேர் பண்ணிக்கிறோம். என்ன தலைவர் ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், நாங்களே பல தடவை சொல்லியிருக்கிறோம். சார் இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்கண்ணே, இதுக்கு என்னென்னா நாங்கள் பதிலடி கொடுக்கலாமா? நான் இந்த மாதிரி பண்ணலாம். விமர்சனத்துக்கு அவதூறுக்குலாம் நீங்கள் ஏன் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? நம்ம எதுக்கு வந்தோம்? விமர்சனத்துக்கு பதில் சொல்லுங்க, அவதூறுக்கு பதில் சொல்லுங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் இருந்தால் நம்ம எடுத்துக்கிறோம். சரியான முறையில் ஃபீட்பேக் சொன்னால் அதுக்கு நம்ம பதில் சொல்கிறோம். இல்லை தவறாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம பதில் சொல்கிறோம். ஓகேங்களா? நம்ம பல இடங்களில் சொல்லியிருக்கோம், கொள்கை நிலைப்பாடு தொடர்பாக வந்து நாம் தமிழர் கட்சி பேசும்போது நாங்கள் எத்தனையோ சேனலில் வந்து எங்களுடைய கொள்கை என்ன, எதற்காக வந்து தலைவர் வந்து இதை பேசினாரு, என்ன கண்டெக்ஸ்டில் பேசினாரு நாங்கள் விளக்கம் கொடுத்துருக்கோம். ஆனால் அவதூறாக பேசுறதுக்கும் இழிவாக பேசுறதுக்குலாம் ஏன் விளக்கம் கொடுக்குன்னு கேட்பாரு எங்களை. ஆனால் விமர்சனம் வைக்கிறாங்க, நியாயமான விமர்சனமா பதில் சொல்லுங்க. சும்மா வந்து விமர்சனம் பண்ணால் அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்த வேலை மக்கள் பணி செய்யக்கூடிய வேலை. மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை மீடியாவில் பேசுங்க, மக்களோட பிரச்சனையை கொண்டு போய் கொண்டு சேர்த்துருங்க. அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, தினசரி மக்கள் என்ன பேசுகிறாங்களோ அதை நீங்கள் மீடியாவில் பேசுங்களேன். ஏன் நீங்கள் தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துறீங்க? நம்ம நோக்கம் அது கிடையாதுன்னு வர ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும், சீனியர் ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் வந்து சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பசங்க வந்து பயங்கர ஃபயராக இருக்கிறாங்க, தாவேக்காவை சார்ந்த பசங்க வந்து எல்லாருமே போராட்ட காலத்தில் இறங்குறாங்க, இது பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தாவேக்காவின் தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு இறங்கி ரோட்டில் நடந்தாருன்னா ஸ்தம்பிக்கும். அதாவது ஒரு இடத்துல வள்ளுவர் கோட்டத்துக்கு போராட்டத்துக்கோ இல்லை ஒரு ரோட் ஷோ நடத்தினாரோ இல்லை வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு நடைப்பயணம் போனாரோ பண்ணலாம். ஆனால் அவர் வந்து அதில் வந்து அதிக முன்னேற்பாடுகள் பண்ணலையோ, அவர் வர்ற ஒவ்வொரு இடத்துக்குமே ஒவ்வொரு பிளான் பண்ணிட்டே வேணாம், மக்களோட மக்களா அவர் இறங்கி இப்படி நடந்து போனாலும் எப்படி இருக்கும்? ஆட்சியாளர்கள் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நாங்க தான் அவர் இறங்குறேன்னு சொன்னா தடுக்காங்க முடியும். இப்ப சந்திரபாபு நாயுடு அரெஸ்ட் அப்ப வந்து நம்ம பவன் கல்யாணம் இறங்கினாரு. நான் சொல்றேன், நீங்க இஃப்தார் நோன்பு நடந்துச்சு. ஆமா, 3000 பேருக்கு நம்ம அனுமதி வழங்கியிருந்தோம். அந்த இஃப்தார் நோன்பு இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் 3000 பேருக்கு அனுமதி வழங்கியிருந்தோம். அரங்குக்குள்ள அவர்கள் அமர்வதற்கான ஏற்பாடுகள் செஞ்சிருந்தோம். 3000 பேரை நம்ம உள்ள அனுப்புறோம். அதையும் தாண்டி இஸ்லாமிய பெருமக்கள் பெருவாரியா வந்தாங்க.
உடனடியாக நம்ம என்ன பண்ணோம், அரங்கத்துக்கு வெளியில் அவர்கள் வந்து நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக அந்த டைமில் ஸ்பான்டேனியஸாக நம்ம செஞ்சு கொடுத்தோம். ஓகே. சாலையிலையும் மேலே வந்து பாலத்துலேயும் மக்கள் தலைவரை பார்க்க நிற்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல நம்ம காவல்துறைக்கு ஏற்கனவே பாதுகாப்பு விண்ணப்பிச்சிருந்தோம். ஒரு 10 பேர் அங்கே காவல்துறை நிற்கிறாங்க. காவல்துறையோட வேலை என்ன? சரி பண்ணுறது, அதை சரி பண்ணணும். உள்ள எந்த பிரச்சனையும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது, கூட்ட நெரிசல் ஏற்பட்டுறக்கூடாது, இதெல்லாம் செய்யணும். நம்ம வெளியில் வந்தவங்களுக்கும் ஸ்பான்டேனியஸாக என்ன பண்ண முடியுமோ நம்ம பண்ணி தான் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கிறோம். ஆனால் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் எங்ககிட்ட அனுமதி கேட்காம ரோட்டில் நின்று அத்தனை பேரையும் கதவு திறந்து காவல்துறை உள்ளே விட்டுச்சு. இப்படி ஒரு இடத்துல, இப்படி ஒரு சூழலில் நீங்கள் வந்து என்ன செய்ய சொல்கிறீங்க? அரசாங்கத்தை நம்பி, காவல்துறை நம்பி நீங்கள் என்ன செய்ய முடியும்? நம்ம திட்டமிட்டு தான் பண்ணுறோம். திட்டமிட்டு நடந்ததுலையும் அதிகமாக கூட்டம் வரும்போது அதற்கும் உடனடியாக திட்டம் பண்ணி அதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்குறோம். அதையும் மீறி நீங்கள் வெளில இருக்கனே கதவு திறந்து உள்ள அனுப்புறீங்கன்னா அப்போ உங்களோட எண்ணம் என்ன? உங்களோட நோக்கம் என்ன? யாருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் நீங்கள் இதை செய்கிறீங்க? அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் பிளான் பண்ணி செய்யக்கூடிய நிலைமையில தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த அளவுக்கு அடக்குமுறைகள் இருக்குது, ஒடுக்குமுறைகள் இருக்குது, கவனம் கிடையாது, திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும், எதையாவது ஒரு அசம்பாவித்தை நடத்தணும் அப்படின்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் பிளான் பண்ண முடியும். ஏன்னா எங்களால் மற்றவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, மக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. அப்போ ஈஸியாக சொல்லிடலாம், தினம் தினம் இறங்கி ரோட் ஷோ பண்ணிடலாம், தினம் தினம் வந்து ரோட்டில் நடந்து போயிடலாம்னு சொல்லிடலாம். ஆனால் அங்கே என்ன பிரச்சனை நடக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் அவ்வளோ பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை செய்ய வேண்டிய ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் ஒழுங்காக செஞ்சுருந்தாங்கன்னா நாங்கள் ஏன் பயப்பட போகிறோம்? எம்ஜிஆர் வராத கூட்டமா? ஏங்க அன்றைக்கு மீடியா கிடையாது, அன்றைக்கு மீடியா கிடையாது. எம்ஜிஆருக்கு கூட்டம் வந்தது, அன்றைக்கு மீடியா கிடையாது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு செஞ்சது போல மீடியாக்கள் வேலை செய்யலை. ஆட்சியாளர்கள் வந்து மீடியாக்களை கைக்குள்ள போட்டு வேலை செய்யல. சொல்கிறேன், இப்போ எம்ஜிஆருக்கு வந்து மதுரை மாநாடு ஞாபகத்தை வச்சுங்க, விஜயகாந்த் அவர்களுக்கு விழுப்புரம் மாநாடு. விஜயகாந்த் அவர்களுடைய காலத்தில் மீடியா இருந்துச்சு. ஆமா, மீடியா என்ன பண்ணுச்சு அவர்? அதான் சொல்கிறேன். இது வந்து அவர் வந்து கூட்டணி எதிர்த்ததுக்கு அப்புறம் 2011க்கு அப்புறம் அந்த மாநாடு ஆரம்பித்த காலங்கள்லையும் கட்சி நடத்தின காலங்கள் நான் சொல்கிறேன். அப்படின்ற பட்சத்தில் அப்பயும் மீடியா இருந்துச்சு. ஆனால் அவர் எதையுமே பொருட்படுத்தாமல் எவ்வளோ தூரம் இறங்க முடியும், அது வந்து லட்சம் பேரனாலும் அந்த கூட்டத்தில் இறங்குவாங்க. அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் வேற, அன்றைக்கு இருந்த முதலமைச்சர்கள் வேற. இன்றைக்கு இருக்கவர்கள் ஆட்சிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் பணத்திற்காகவும் எதையும் செய்யக்கூடிய நாட்கள், என்ன வேணா செய்வாங்க அவங்க. அப்போ இன்றைக்கு சூழலுக்கு எப்போ தான் நம்ம அரசியல் பண்ண முடியும்? அன்றைக்கு சூழல் வேற, இன்றைக்கு சூழல் வேற. அன்றைக்கு மீடியாக்கள் வேற, இன்றைக்கு மீடியாக்கள் வேற. அதை நம்ம பார்க்கணும். இது எல்லாமே பார்த்து தான் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். மிக தெளிவாக நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். 2026 விஜய் அவர்கள் சிஎம், 2029 ராகுல் காந்தி அவர்கள் பிஎம் அப்படின்னு உங்களோட தாவேகாவை சார்ந்த ஒரு நிர்வாகி பேசியிருந்தாங்க. இஸ்லாமிய பெண் ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க. ஒரு இப்போ வக்பு போராட்டத்தில் ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. அந்த ஃபுட்டேஜ் இருக்கு, நான் காமிக்கிறேன். எனக்கு அப்படி எதுவும் நான் இல்ல பேசியிருக்கிறாங்க, அப்படியே பேசியிருக்கிறாங்க. 2026 விஜய் சிஎம், 2029 ராகுல் காந்தி பிஎம் அப்படின்னு பேசியிருக்காங்க. தெரியல அது யாருன்னு தெரியல. முதல்ல நிர்வாகினா அதிகாரப்பூர்வமா பேச்சாளர், அதாவது இப்ப நடந்த வக்பு போராட்டத்துல ஒருத்தவங்க பேசியிருக்கிறாங்க. அப்படி யாரும் பேசினதா நான் இது வரைக்கும் பார்க்கல. அப்படி ஒரு வேளை பேசியிருந்தாலுமே அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. 2026 எங்களுடைய ஆட்சி அமைக்கத்துல நாங்கள் உறுதியா இருக்கிறோம். ஓகே. 29 தேர்தல்லாம் இன்னும் எங்கேயோ இருக்கு, அதுக்குள்ளேயே அதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த கட்சியும். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் 2026 திமுக தான் முதல் எதிரி மாநில அரசை பொறுத்த வரைக்கும். 2026 நடக்கிற சட்டமன்ற தேர்தல். ஓகே. இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஆட்சியில் இருக்கிறது திமுக. அந்த ஆட்சியை அகற்றிவிட்டு மக்களுக்கு தேவையான நல்லாட்சியை கொடுக்கறதுல எங்களுடைய நோக்கம் இருக்கு இப்போதைக்கு. அதற்கான பயணத்தில் நாங்கள் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இதுதான் கட்சியினுடைய நிலைப்பாடு. நாங்கள் அதிகாரப்பூர்வமாக கட்சியிலிருந்து நாங்கள் நிலைப்பாடை சொல்றோம். 2026 தேர்தல் தான் எங்களுடைய முதல் இலக்கு. அந்த இலக்கில் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருக்கு. அதற்கு அடுத்து வரதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக உங்களோட எண்ணம் பலிக்க மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அன்று பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்ததற்காக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரைம் 9 சார்பம் என்னுடைய சார்பம் ஒரு மிகப்பெரிய நன்றி. வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.